பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு தகவல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்கப்பட வேண்டிய வேத பகுதி ரோமர் 12வது அதிகாரம் அதன் 2வது வேதவசனம். நான் படிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வனமாக சொல்கிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உண்மையாகவே ஆண்டவரோடு வாழ பழகிக்கொள்ளுங்கள் என்று சொல்லியும், பாருங்கள், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று. பரிபூரணமான சித்தம், ஆண்டவருடைய எண்ணம் என்ன, ஆண்டவருடைய நோக்கம் என்ன என்பதை இன்னதென்று அறிந்து பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்கள், ஆண்டவரை குறித்து அறிந்த நாம் அவைகளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அறிவை கொண்டவர்களாக நாம் மறுரூபம் ஆக்கப்பட வேண்டும். நாம் இதுவரை எப்படி வாழ்ந்தோம் அல்லது வாழ்கிறோம் என்பதல்ல, நாம் பரிசுத்த வேதாகமத்தை நன்கு அறிந்த பிற்பாடு நாம் எப்படி வாழ்கிறோம், பரிசுத்த வேதாகமம் நமக்கு எதை கற்றுத்தருகிறது, நான் அதன்படி வாழுகிறேனா, என்னுடைய வாழ்க்கை வேதத்திற்கு பிரியமானவழியாக காணப்படுகிறதா, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் உண்மையாகவே நல்ல நிலையிலே என்னிடத்தில் காணப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே கற்றுக்கொள்ளப்படுகிறோம். பாருங்கள், நாம் எப்படி இதுவரை இருந்தோம் என்பதை விட இனி நாம் எப்படி இருக்கப் போகிறோம் என்பது மிக முக்கியமானதைத்தான் வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த நாளிலே நம் மறு வாழ்க்கையை அல்லது மறுரூபம் ஆக்கப்பட நாம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இன்று முதல் நம் மூலமாக பிறர், நம்முடைய செய்கைகள் மூலமாக பிறர் ஆண்டவரை புரிந்து கொள்கிற நிலையிலே நாம் வாழப்பட வேண்டும். நாம் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.